நம்ம அஜித் வந்து இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரா, ஸோ இனிமே படம்லாம் நடிக்க மாட்டாரு. அதனால நான் நடிக்கிற படம் வந்து கொஞ்சம் அதிகம் பேர் பார்க்க வாய்ப்பு இருக்கு. நிறைய கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அவருடைய சேலரிய வந்து அதிகமா ஆக்கி கேட்கிறாராம். ஸோ நிறைய பேர் ப்ரொடியூசருங்க எல்லாருமே நம்ம தல அஜித்தா இப்படி பண்றாரு அப்படின்ட்டு ரொம்பவே கவலையா இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. 150 கோடியில இருந்து 100 கோடி வரைக்கும் தான் அவர் இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தது. ஆனா இப்போ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 180 கோடி கேட்டாரு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 200 கோடி ஆகிட்டாங்க ரவுண்டா. 200 கோடி இருந்தால் தான் நான் நடிப்பேன், அதுவும் இல்லாமல் சிங்கிள் பேமெண்ட்டாக வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய கோரிக்கை வச்சிருக்காராம் நம்ம தல அஜித். ஸோ இவர் பண்ணுறது கரெக்டா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிகமாக கேட்குறாரு கேட்கல அதெல்லாம் அவர் தனிப்பட்ட விஷயங்க. அவர் அப்படியே அதிகமாக கேட்டாலுமே இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோன்னா எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தாதான் நான் வேலை செய்வேன் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அது நம்மளுடைய உரிமை. நம்மளை வேலைக்கு சேர்க்கறதும் அந்த ஓனருடைய உரிமை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அவர் சொல்கிற சம்பளம் கட்டுப்படி ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள், இல்லைனாக்கா அவர் வச்சு பண்ணாதீங்க. எவ்வளோ ஹீரோஸ் இருக்காங்க, நடிக்கவா ஆள் இல்லை இப்போ சினிமாவில். ஸோ வேறு யாருனா வச்சு எடுங்க. அவ்வளோதான் என்னுடைய கருத்து. சிம்பிளாக முடிச்சிடலாம்.